மாதம் ஆச்சுன்னா ஏதாவது ஒரு கண்டென்ட் வந்துடும். பொம்மையை வாங்கணும், ரிவ்யூ பண்ணணும். மாதம் வர ஒரே அது 4 படம், ஜனநாயகன், டிசி, 10வது வர ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே, ஒடிசி. இது எதோ பார்க்குறதுன்னு தெரில. சரி, எம்கோ மாலுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் பார்ப்போமே என்ன நடக்குதுன்ட்டுன்னு. ஹலோ மிஸ்டர் பரத், போன டைம் ஷூட்டிங் லொகேஷன் பார்க்க வந்தேன். இன்னைக்கு இது அதிசயமா பார்த்துருக்கேன். ஏய், One eternity later. இவனுக்கிட்ட எப்படி நம்ம டிஷர்ட் விற்கலான்னு தெரியலையே. ஓய், இடிச்சுட்டு போறீங்க, அருள் இல்ல பாக்குறது இல்லையா? இருக்கிற பிரச்சனை பார்த்தவரை இவங்க வேற. ப்ரோ ப்ரோ சாரி ப்ரோ. என்னையா உன் பிரச்சனை? இல்ல ப்ரோ, நான் டிஷர்ட் விற்கிறேன் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படத்துக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா நீங்க வாங்குங்களேன். இல்ல ப்ரோ அப்படிலாம் பேசக்கூடாது ப்ரோ. வந்தேன்னு இப்படி இடிச்சு அப்படி என்னத்துல வாங்குறது ப்ரோ? சரி சொல்லு ப்ரோ, இது கரெக்டா ட்ரெண்டிங்ல இருக்கு. இந்த சட்டை வாங்கினீங்களா? ஃபேன்ஸ்லாம் பார்த்தாங்க. ஃபேன்ஸ்லாம் பார்த்தா இந்த சட்டை எங்க வாங்கினு கேட்பாங்க. கேட்டோன்னே ஏன் பிசினஸ் கொஞ்சம் குரோத் ஆகும். அதுக்காக தான் கேட்கறேன். ஏப்பா, உனக்கு நல்லாவே தெரியும் நம்மளுக்கு இந்த சைட்லாம் கிடைக்குமான்னு தெரியல. எப்படி நான் வாங்குறது? நம்ம ஆக்ஷன் ஃபிகர் தான் ஏன் குறைக்கிறது, சட்டை குறைக்கலாம் கிடையாது. நீ மறுபடியும் என்ன ப்ரோ? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல ப்ரோ. உங்களுக்கு ஏத்த மாதிரி சைஸ் இருக்கு, கண்டிப்பா வாங்குங்க ப்ரோ. நம்மளுக்கு அதான் வேணாம். Emotional damage. அவன இன்னைக்கு சட்டை வாங்க நீ எப்படி எம்ப்ரோமோல தாண்டி போற நானும் பாக்குறேன். ஃபைனல் ஃபவுண்ட் அவுட். சட்டை எப்படா இங்க எங்கேயோ தான் இருக்கிறான்.